ஸ்பைசி பாக்ஸ் தமிழுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க இந்த வீடியோவில் வாழைத்தண்டை நாரெல்லாம் எடுத்துகிட்டு எப்படி ஈஸியாக கட் பண்ணுறதுனும் சமைக்கிறதுனும் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வாழைத்தண்டுன்னு சொன்னாவே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர்றது வாழைத்தண்டு கிட்னி ஸ்டோனுக்கு ரொம்ப நல்லது. அதனால் இதை வாரத்தில் ஒரு முறையாவது எடுத்துக்கலாம். இந்த வாழைத்தண்டு கட் பண்ணுறதுக்கு அருவாமனையோட கட்டரும் இந்த மாதிரி கத்தியும் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் சன்னமாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணும்போது ரெண்டு சைடுமே நார் நல்லா தெரியும். அதை ஈஸியாக கையில் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு தனியாக வச்சுருங்க. பாருங்கள் நான் எவ்வளோ சன்னமாக கட் பண்ணுறேன்னு. இந்த மாதிரி சன்னமாக கட் பண்ணும்போது நீங்கள் சமைக்கும் போதோ சாப்பிடும்போதோ நார் வராது. ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும். உங்களால் எவ்வளோ சன்னமாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணி ரெண்டு சைடு இருக்கிற நாரையும் எடுத்துகிட்டு தனியாக வச்சுருங்க. வாழைத்தண்டில் இருக்கிற நாரையெல்லாம் எடுத்துகிட்டு அதை கட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அப்படிங்கிறதுக்காகவே நம்மள நிறையா பேர் வாழைத்தண்டு சமைக்க மாட்டோம். இனிமேல் அந்த மாதிரி இல்லாமல் நான் சொல்கிற இந்த சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி ஈஸியாக கட் பண்ணி அடிக்கடி வாழைத்தண்டை உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. இந்த வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா கிட்னியில் இருக்கிற ஸ்டோனெல்லாம் ஈஸியாக கரைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை இப்படியே மிக்சியில் அரைச்சி அதனோட சாறை எடுத்து குடிப்பாங்க. கிட்னி ஸ்டோன் உடனே அது கரைகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் இது பிபி சுகர் இதெல்லாம் கண்ட்ரோலாக வச்சுருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இந்த வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா உடம்பில் இருக்கிற தேவையில்லாத கொழுப்புகளை எல்லாம் கரைச்சி வெளியேற்றிடும். அது மட்டும் இல்லாமல் அல்சர் இருக்கிறவங்க இந்த வாழைத்தண்டில் இருக்கிற சாறை எடுத்து ஜூஸ் மாதிரியும் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வரலாம். சீக்கிரமாக அல்சர் குணமாயிரும். அடிக்கடி இதை எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. வாழைத்தண்டில் நிறையா நீர்ச்சத்துக்களும் நார்ச்சத்துக்களும் இருக்குது. அதனால் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை அடிக்கடி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா வாழைத்தண்டு பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும். முடிஞ்சளவு சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா கட் பண்ணும்போதே அது லைட்டாக கருத்த மாதிரி போயிடும். அந்த மாதிரி வேண்டாம், நல்லா வெள்ளையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் ஒரு 3-4 ஸ்பூன் தயிர் இருந்ததுன்னா அதில் ஆட் பண்ணி இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. இப்போது கட் பண்ண அந்த வாழைத்தண்டுவை இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். நீங்கள் சமைக்கும்போது அதை எடுத்து சமைச்சா போதும். இதனால் அதில் இருக்கிற எந்த சத்துமே போகாது, அப்படியே தான் இருக்கும். வாழைத்தண்டும் நல்லா வெள்ளையாக இருக்கும் சமைக்கும்போது. கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க இப்போது வாழைத்தண்டு பொரியல் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகும் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க, அப்போது நல்லாயிருக்கும் வாழைத்தண்டு பொரியல். அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வணங்க விடலாம். இந்த வாழைத்தண்டுக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நறுக்கி மோர் தண்ணிக்குள்ளே போட்டு வச்ச வாழைத்தண்டையும் சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் மறுபடியும் வாஷ் பண்ணணும்லாம் இல்லை, அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கலாம். நான் வாழைத்தண்டை நறுக்கி அதை சமைக்கிறதுக்கு ஆன நேரம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் இடைவெளி இருக்கும். இருந்துமே அந்த தண்ணியில் போட்டு வைக்கிறதுனால நல்லா வெள்ளை வெள்ளையேன்னு வாழைத்தண்டு இருக்குது.
நறுக்கி வச்ச எல்லா வாழைத்தண்டையும் அதில் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். நான் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்க மாட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணியும் சேர்த்து மூடி வச்சிடலாம். இந்த வாழைத்தண்டு வணங்குற நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான், சீக்கிரம் ரெடி ஆயிரும். இப்போது வாழைத்தண்டு ரெடி ஆயிருச்சு. தேவையான அளவு தேங்காய் துருவலையும் அதில் சேர்த்துக்கலாம். அப்போது இன்னுமே வாழைத்தண்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எப்படி மற்ற காய்கறியெல்லாம் கட் பண்ணி சமைக்கிறதுக்கு டைம் எடுத்துக்குமோ அந்த அளவுக்கு தான் வாழைத்தண்டுக்கும் எடுத்துக்கும். அதனால் அடிக்கடி வாழைத்தண்டுவை உணவில் சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.